guys, welcome to சக்கரா இந்தியன் ஃபுட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இன்னைக்கு என்ன டிஷ்னா, எங்கள் மரத்தில் கொய்யாக்காய் பழுத்துச்சு, அதை வச்சு நான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னா, அதுக்கு கொய்யாக்காய், அப்புறமா தயிர், கெட்டி தயிர் இல்லை சாதாரண இது கரைச்ச தயிர் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறமா லெமன், கொஞ்சம் மிளகா, உப்பு, மஞ்சள், இது கடுகு பொடி. இதுதான் நம்மளோட தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம கொய்யாக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது உள்ளே போட்டுட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கிட்டு இந்த இடிக்கிறதுலாம் வச்சுருக்கோங்களே அதை எடுத்துக்கோங்க. நல்லா இடிச்சுக்கோங்க. பவுடரா அடிக்காதுங்க. போட்டுக்கிட்டு அப்புறமா தயிர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தயிர் போதும். அப்புறமா இங்கே உப்பு, மிளகா, அப்புறமா மஞ்சத்தூள், கடுகு எடுத்து போட்டுக்கிட்டலாம். நீங்க அதை நைஸா அரைச்சிக்கணும். உப்பு, மிளகாய் இப்போ சொன்ன இன்கிரீடியன்ட்லாம் நீங்க நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க இப்படிதான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லெமன் எடுத்துக்கலாம். லெமன் எடுத்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சிக்கோங்க. இதுவே போதும். கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பவுல்ல போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் சூப்பரா இருக்கும். ஸோ மசாலாவை மறக்காதீங்க, அதை தான் எடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சமா தயிர் ஊத்திக்கலாம். பசங்களுக்கு சாப்பிட சூப்பரான டிஷ் ரெடி. இதை நீங்க ஊறுகாய்க்கு கூட வச்சு சாப்பிடலாம். தயிர் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பழைய கூட நல்லா இருக்கும்.